ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூந்தி எதுவும் பொரிக்காமல் சூப்பரான லட்டு எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது ஒரு 300 கிராம் இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். நான் பாதி பாதியாக போட்டு அரைக்கிறேங்க, ரொம்ப இருக்குது. போட்டு இதை ரொம்பவும் நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். அரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா சூடானதும் இந்த மாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு ஷேப்பெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க, சும்மா போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். அதே மாதிரி ரொம்பவும் செவக்கவும் விட்டுறக்கூடாது. எல்லாம் போட்டதுக்கப்புறம் லேசாக இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதுங்க, ரொம்பவும் செவக்க விட்டுற வேண்டாம். இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துடலாங்க. இதே மாதிரியே மற்ற மாவும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் பொரிச்சதுன்னு நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பருபருன்னு இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி பொரிச்சு வச்சுருக்கிற எல்லா இதையும் அரைச்சிக்கலாங்க. பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை தனியாக வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துங்களா, அதில் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுலேயே ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இதுக்கு நம்ம ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சணுங்க. கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு காய்ச்சியாச்சு. இப்போ இதில் கலர் பவுடர் சேர்த்திக்கலாங்க. நான் கேசரி பவுடர் சேர்த்த மறந்துட்டேன், அதுக்கப்புறம் சேர்த்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அதை இதில் கொட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் கேசரி பவுடர் சேர்த்திருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டே சர்க்கரை பாகுலேயே சேர்த்திருங்க. சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் இந்த மாவு சேர்த்தனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் கலர் கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி திராட்சை போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதை அந்த மாவில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாங்க. கை பொறுக்கிற சூட்டு வரைக்கும் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு
சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.